வணக்கம். இப்போ நாம வந்திருக்கிற இடம் திருமறைக்காடு. திருமறைக்காடுன்னு சொல்லக்கூடாதா? வேதாரண்யம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் 125வது சிவத்தலமாக இது விளங்குகிறது. அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிவத்தலமாக இது விளங்குகிறது. இக்கோவிலின் மூலவர் திருமறைக்காடார், தாயார் வேதநாயகி ஆவார். இத்தலத்தின் தலவிருட்சகம் வன்னி மரம் மற்றும் புன்னை மரமாகும். இந்து சமய வேதங்களான ரிக், யசுர், சாம, அதர்வண வேதங்கள் 4 மனித உருவம் கொண்டு இத்தலத்தில் இருக்கும் இறைவனை பூஜை செய்து வந்தன. கலியுகம் தொடங்கும் நேரத்தில் சிவபெருமான் பூமியில் இருப்பது அவருக்கு உகந்ததில்லை என்று எண்ணிய வேதங்கள் அவரிடம் கைலாயம் செல்லுமாறு கூறி இத்தலத்தின் கதவினை அடைத்துவிட்டு சென்றன. நெடுங்காலமாக மூடப்பட்டிருந்த கதவினை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேவாரம் படி திறந்து வைத்தனர். இக்கோவிலை அகத்தியர், வசிஷ்டர், கௌதமர், விஸ்வாமித்திரர், நாரதர், மாந்தாதா, முசுகுந்த சக்கரவர்த்தி, ஸ்ரீராமர் ஆகியோர் இங்கு வந்து வழிபட்டனர். கோவிலோட அமைப்பு பார்க்குறப்ப திருவாரூர் கோவில் மாதிரியே கொஞ்சம் அமைப்புன்னா இருந்தது. கோவிலின் பிரகாரம் சுத்தும் பொழுது சுவர்களிலே நாம் ஓவியங்கள் பார்க்கலாம். இன்னும் அது பராமரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. கருவறை பின்பும் மிக பிரம்மாண்டமான ஓவியங்கள்லாம் இருக்கிறது. இதனை பார்க்கும் பொழுது எனக்கு திருவாரூர் பெரிய கோவில் தான் ஞாபகம் வந்தது. கருவறை கிழக்கே நோக்கி உள்ளது. கருவறை அதனொட்டி அர்த்த மண்டபம், மகாமண்டபம், தியாகேசர் மண்டபம் முதலியன உள்ளன. கருவறை சுற்றி திருச்சுற்று மாளிகை உள்ளது. இத்திருச்சுற்றில் கருவறைக்கு நேர்க்கு கிழக்காக சிறிய கோபுரம் ஒன்று உள்ளது. கோபுரத்தை ஒட்டி நீண்ட தூண் மண்டபம் ஒன்று உள்ளது. கோவிலின் உள்ளேயே சுவர்களில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. வாருங்கள் நாமும் பார்ப்போம். சில எழுத்துக்கள் ஒன்றுமே புரியவில்லை. மிகவும் மெல்லியதாகவே இருந்தது. கோவில் உள்ளே மிக பிரம்மாண்டமான சுவர்கள் உள்ளது. கோவிலினுள் மாடுகள் பராமரிக்கப்படுகிறது. 2 ராஜகோபுரங்கள், அதில் இது ஒரு ராஜகோபுரமாகும். இக்கோயிலின் திருவிளக்கை நன்கு எரியும் வகையில் தூண்டிய எலி மறுபிறப்பில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கும்படி இறைவன் அருளிய திருத்தலம் இதுவாகும். கோவிலை சுற்றி சிறு சிறு வடிவ சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், நீங்களும் தெரியும். அதிகமாக இந்த இடங்களில் மீன்களும் பொறிக்கப்பட்டுள்ளது. வாங்க வெளிப்பிரகாரம் சுற்றுவோமா? வாருங்கள், நடந்து போவோம். மிகப்பெரிய மதில் சுவர்களுக்கு நடுவில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இக்கோவிலில் தியாகராஜர் புவனி விடங்கர் என்றும் அவரது நடனம் ஹம்சபாத நடனம் என்றும் இங்குள்ள நடராஜ சபை தேவசபை என்றும் அறியப்படுகிறது. இந்த கோவில் ஒரு சோழ கால கட்டிடக்கலையாகும். இங்கு கிடைத்த கல்வெட்டுக்கள் 98 சோழர் கால கல்வெட்டுகள், 2 விஜயநகர பேரரசு கால கல்வெட்டுகள், 1 மராட்டிய கால கல்வெட்டுகள். இங்கும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடினால் கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடியதற்கு சமம். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாசி மாதத்தில் மகாலய அமாவாசை முதலிய நாட்களில் கோடியக்கரை ஆதிசேதுவிலும் வேதாரண்ய சன்னதி கடலிலும் அதன் பின்னர் மணிகர்ணிகையிலும் நீராடி மணமக்களாக எழுந்தருளியுள்ள இறைவனை இறைவியும் வழிபட்டால் திருமண வரமும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பார்கள். இக்கோவில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, கோவிலின் ராஜகோபுரத்திற்கு நேர் எதிரவே கடல் அமைந்துள்ளது. அதனை ஆதிசேது தீர்த்தம் என்று அழைப்பார்கள். கோவிலின் நேர்கோட்டில் கடல் அமைந்துள்ளது மிக சிறப்பாக ஒன்று. நான் போன மற்ற கோவிலை கம்பேர் பண்ணும்போது இந்த கோவிலில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது.